அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக குறைந்த செலவில் இயற்கை உரம் தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ முழுமையும் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வேஸ்ட் டீகம்போசரை பயன்படுத்தி மிக குறைந்த செலவு நீங்கள் எவ்வளோ ஏக்கரை வச்சுருந்தாலும் அதுக்கு நீங்கள் உரங்கள் தயாரிக்க முடியும் இயற்கை முறையில். அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, 200 லிட்டர் கேன் வச்சுட்டு அதில் 200 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ வெல்லம், அதுக்கு 2 கிலோ வெல்லம் எடுத்துக்கணும். ஸோ வெல்லத்தை எடுத்து பொடியாக உடச்சி அதை நீங்கள் நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா உடச்சி தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் உள்ளே போட்டால் அவ்வளோ சீக்கிரம் கரையாது. அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் டீகம்போசர், ஸோ இதை எடுத்துகிட்டு, இந்த வேஸ்ட் டீகம்போசர்ன்றது எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நேஷ்னல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் காசியாபாத்தில் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் அங்கேருந்து ஆர்டர் பண்ணி வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இல்லை அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குது, நீங்கள் அதில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வேஸ்ட் டீகம்போசர் சாணத்திலிருந்து பிரித்தெடுத்த நுண்ணுயிரிகள் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கையில் படாமல் எடுத்து நம்ம 200 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியில் கையில் படாமல் உள்ளே போடுங்க. ஏன் கையில் படக்கூடாதுன்னா, கையில் நம்ம ஏதாவது நுண்ணுயிரிகள் பாக்டீரியாக்ஸ் இருந்தது அப்படின்னா, அந்த டீகம்போஸில் இருக்கிற நுண்ணுயிரிகளில் பட்டுது அப்படின்னா அது இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களுக்கு சரியான இயற்கை உரம் கிடைக்காது. அதுக்காக நீங்கள் அதை கையில் படாமல் எடுத்து தண்ணியில் போட்டுருங்க. ஸோ இந்த சாணத்துலேருந்து மிக குறைந்த அளவில் நுண்ணுயிரிகளை அதை பிரித்து எடுத்து இதில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம தண்ணியில் போட்டு வெல்லத்தை போட்டு நம்ம கலக்கி விடுறது மூலமாக இந்த நுண்ணுயிரிகள் பல லட்சம் நுண்ணுயிரிகளாக பெருகும். ஸோ நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை அதிகரிக்க செய்கிறது தான் என்னோடய நோக்கம். ஸோ மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகள் நீங்கள் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மண்ணோட வளம் கூட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நீங்கள் டீகம்போசர் குறைஞ்சது ஒரு 6 மாத அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா மண்ணோட வளம் ரொம்ப நல்லாவே அதிகரிக்கும். ஸோ நீங்கள் இதை எடுத்து தண்ணியில் போட்டு இது கூட நமக்கு வச்சிருக்கிற வெல்லத்தையும் உள்ளே ஊற்றி நல்லா கலக்கிடணும். அந்த டீகம்போசர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கும், வளவளப்பு தன்மையோட பேஸ்ட் மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவு கையில் படாமல் எடுத்து போடுங்க. இல்லை கையில் க்ளவுஸ் போட்டு கூட எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா கத்தி அந்த மாதிரி எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்து நீங்கள் தண்ணியில் கலக்கிக்கலாம். ஸோ இது கூட நம்ம அந்த வெல்லத்தையும் எடுத்து கலக்கிடணும். ஸோ வெல்லத்தை நீங்கள் உள்ளே கொட்டினதுக்கப்புறம்
ஒரு சுத்தமான குச்சியை எடுத்துகிட்டு குச்சியை நல்லா கழுவிட்டு ஸோ அந்த நம்ம அந்த 200 லிட்டர் கேனுக்குள்ளே குச்சியை விட்டு சுற்றி விடணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 7 நாளைக்கு செய்யணும். ஸோ 7 நாள் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அது நொதிச்சு நுர மாதிரி வரும். அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வேஸ்ட் டிகம்போசர் நல்லா உருவாகி இருக்கிறதா இல்லையா அப்படின்றது. இயற்கை உரம் வந்து நல்லா உருவாகி இருக்கிறதா இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து மேலே வந்து இந்த 200 லிட்டர் கேன் மேலே வந்து ஒரு நல்ல நூல் துணியை வச்சு மூடி வைக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த நுண்ணுயிரிகளுக்கு வந்து காற்றோட்டம் தேவை. ஸோ அதனால் ஒரு காற்று போகிற மாதிரி லேசான துணியை வச்சு மூடி வைக்கணும். நீங்கள் காற்று புகாதவொன்னா எதாவது மூடி வச்சிங்கன்னா நுண்ணுயிரிகள் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேசாக நுர கட்டி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வரணும். நீங்கள் காதை வச்சு கேட்டிங்கன்னா நொதிக்கிற சத்தம் நல்லா கேட்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் காலையிலையும் சாயந்தரையும் ஒரு நிமிடம் நீங்கள் குச்சியை விட்டு நல்லா சுற்றி விடணும். அப்போ தான் இந்த நுண்ணுயிரிகள் வந்து நல்லா பல மடங்கு பெருகும். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் 7 நாள் செஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து நம்ம பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நிலத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த நீங்கள் வேஸ்ட் டீகம்போசரை வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி வேஸ்ட் டீகம்போசர் பயன்படுத்தி இயற்கை உரம் தயாரிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் நீங்கள் ஒரு 200 லிட்டர் கேனில் ஒரு 150 லிட்டர் மட்டும் எடுத்து நம்ம பாய்ச்சிற தண்ணியில் கலக்கியோ நம்ம சேமித்து வச்சுக்கிற தண்ணியில் கலக்கி அதுக்கப்புறம் நம்ம பாசனத்தில் பயன்படுத்தலாம். இதில் ஒரு 150 லிட்டர் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 20 லிட்டர் அப்படியே விட்டுருங்க. அகைன் அதில் நம்ம ஒரு 150 லிட்டர் தண்ணியை கலக்கி 200 லிட்டர் பண்ணதுக்கப்புறம் 2 கிலோ வெள்ளத்தை மறுபடியும் அதோட கலக்கி வைக்கணும். கலக்கி வச்சிங்கன்னா மறுபடியும் வேஸ்ட் டீகம்போசர் ஃபார்ம் ஆகிடும், இயற்கை உரம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம். ஸோ குறைஞ்ச செலவில் நம்ம எவ்வளோ ஏக்கராக வேணால் இந்த மாதிரி இயற்கை உரத்தை பயன்படுத்தலாம். இது ரொம்ப பலனளிக்கக்கூடியதாக இருக்குது. இதில் என்னென்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 மாத காலம், ரொம்ப நாள் நீங்கள் செயற்கை உரம் பயன்படுத்தியிருந்தால் கூட தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் நீங்கள் உபயோகிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மண்ணோட வளம் வந்து ரொம்ப அதிகமாக நல்ல மண் வளமாகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும். ஸோ இது நிறைய விவசாயிகளுக்கு தெரியறதில்ல. நீங்கள் இது தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றது மூலமாக இப்போ மண்ணோட காரத்தன்மை அமிலத்தன்மை அதிகமாக இருந்தால் கூட அது ஒரு நடுநிலை நிலைமைக்கு கொண்டு வந்துடும். எப்போவும் நம்ம மண் வந்து நடுநிலைமையாக இருக்கணும். பிஹெச்சோட வேல்யூ நடுநிலைமையில் இருந்தால் தான் அது ரொம்ப நல்ல மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி இது நீங்கள் வந்து பூச்சிகளை விரட்டுறதுக்கு நம்ம இப்போ இதை வேஸ்ட் டீகம்போசரை செடி மேலே தெளித்து விடலாம். இதனால் பூக்கள் வந்து உங்களுக்கு உதிர்றது குறைஞ்சிரும், பூச்சிகள் அதிகமாக உங்களுக்கு வராது. இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த உரமும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. மண் ஆட்டோமேட்டிக்காக வளமாயிரும். ஸோ மண்ணில் உள்ள மண்புழுக்களெல்லாம் வந்து உங்களால் புத்துயிர் பெற்றுரும், மண்புழு வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வேறு எந்த ரசாயன உரங்களோ வேறு எது கம்பெனி உரங்கள் இதெல்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து நிறைய விவசாயிங்களுக்கு, குறு விவசாயிங்களுக்கு, இதை பற்றி தெரியாத விவசாயிங்களுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே பயனளிக்கக்கூடிய இயற்கை உரம். மிக குறைஞ்ச அளவில், முக்கியமான விஷயம் என்னென்னா குறைஞ்ச அளவில் இயற்கை உரம் நம்ம வந்து எவ்வளவு நிலத்துக்கு வேணால் நம்ம பண்ண முடியும். ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.